சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்கு. என்ன வழக்கு, அதுக்கு நீதிபதியோட தீர்ப்பு என்ன, மக்களோட கருத்தும் எதிர்ப்பும் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல 2 வழக்கு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வழக்கு என்ன அப்படின்னா, தினேஷ் வழக்கறிஞர் அவர் போட்ட மனு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல முக்கியமான அம்சங்களா என்ன இருக்கணும், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மக்கள் வெளியே போற அந்த எக்ஸிஸ்ட் இடம், அது எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா இந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு தடை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கின அரசியல் கட்சி கூட்டத்தை நடத்தலாம், இதுக்கப்புறமா யாராவது பெர்மிஷன் கேட்டா இந்த கண்டிஷன்லாம் இருந்தா மட்டும் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். 1.5 வயசு குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. தாவேகா என்ன மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி தாவேகாவை வன்மையா கண்டிச்சிருக்காரு. விஜய் அவர்களோட வேன் போயிட்டு இருக்கும் போது 2 வீலர்ல வந்த பசங்க அதை மோதி இருக்காங்க. ஆனா அந்த வேனை அந்த டிரைவர் நிப்பாட்டவே இல்லை. இதுக்கு போலீஸ் ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. போலீஸ் ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க? நீங்க வேணா அலட்சியமா இருக்கலாம், ஆனா சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா, தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை செயலாளர் நிர்மல்குமார் அவங்க முன்ஜாமீன் கேட்டு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அவங்க இந்த முன்ஜாமீன் வழக்கு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு காவல்துறை தான் முழு பொறுப்பு, அவங்க ஒழுங்கா அதை கண்ட்ரோல் பண்ணல, போலீஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க, இருந்தவங்களும் தடியடி நடத்தினாங்க, வேலுச்சாமிபுரத்துல இப்படி ஒரு பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிகழ்ச்சியை நடத்தினது நீங்க தானே, சோ இதுக்கான பொறுப்பு முழுசும் உங்களோட பக்கம் தான் இருக்கு. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க இந்த குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா? இது யாரோட சதியும் கிடையாது, இது முழுக்க முழுக்க உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க யாராவது போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? எல்லாருமே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு மக்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, மக்கள் இதுக்கு முழுசா காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 30,000 பேர் வர்றாங்க அப்படின்னா அதை போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ் நினைச்சிருந்தா இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல எல்லாருமே மயக்கம் போட்டுட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ணிருக்கலாம், விஜய் அவர்களை பேசாம காவல்துறை ஸ்டாப் பண்ணிருக்கலாம், இந்த நிகழ்ச்சியவே ரத்து பண்ணிருக்கலாம். ஏன் காவல்துறை அந்த மாதிரி செய்யல? இவ்வளவு கூட்டம் கூடும் போது கம்மியான போலீஸ் தான் கொடுத்திருக்காங்க, ஏன் இன்னும் போலீஸை அதிகமாக்கி இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கூட்டம் வருங்கிறத உளவுத்துறை ஏன் சரியா கண்காணிக்கல? அப்ப அது அவங்களோட அலட்சியமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.